இது வந்து ஸ்படிக மாலைங்க. சின்ன சின்ன ஸ்படிகங்களிலிருந்து சின்ன சின்னதாக 2 இன்ச் அளவுக்கு இதோ பாருங்கள் 2 இன்ச் அளவுக்கு மாலைகள் கோர்த்துருக்கோம். இது எதுக்குன்னா விக்கிரகங்களுக்கு அணிவிக்கிறதுக்காக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்படிகம்னா எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்றது. இதை நீங்கள் தொட்டு பார்த்தாவே ஜில்லுன்னு இருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்போ இது பிளாஸ்டிக் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு இது பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ஸ்படிக மணிகள். இந்த மணிகளில் இருந்து தான் இந்த மாலைகள் வந்து கோத்துருக்கோம் உங்கள் வீட்டு விக்கிரகங்களுக்கு போடுறதுக்காக. ஓகேங்களா? இதை பாருங்கள், இது வந்து மெழுகு. இந்த மெழுகில் வந்து இந்த மாதிரி சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சுட்டுட்டேன். இதை பாருங்கள், கருக்குது. அதாவது அது கருப்பாகுதே ஒழிய கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கரையில் தெரியுதா உங்களுக்கு? பிளாஸ்டிக்னால் இந்நேரம் உருகி இருக்கும், ஷேப்பே அன்ஷேப்பாக இருக்கும். பாருங்கள், நல்லா கருப்பாயிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த உருகலை. ஓகேவா? இதிலேருந்து தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்படிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சுட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாலைகளை வந்து சுட முடியாது. சுட்டேன்னா அந்த இது கட்டாயிடும், நூல் கோத்துருக்கோம்ல அது கட்டாயிடும். அதுக்காக இந்த மணியை எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டு விக்கிரகங்களுக்கு அனுப்பிக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. பெரிய பெரிய மாலைகள் வந்து வாங்கி கொடுக்க முடியாது, அது விலை ஜாஸ்தி இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மாலைகள் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் சுவாமி படங்களுக்கு, சுவாமி விக்கிரகங்களுக்கு அனுபவிச்சுப்பாங்க, அணிவிச்சுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்.